வணக்கம். 2021ல் பெகாசஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. என்னென்னா, குறிப்பிட்ட சில பேருடைய ஃபோனில் பெகாசஸ்ங்கிற ஆப்பை அவங்களுக்கு தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் இந்தியன் கவர்மெண்ட் வேவு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ரிலீஸ் பண்ணாங்க. உலகம் முழுக்க நிறைய நாடுகளை பண்ணியிருக்காங்க. அது இந்தியா பெரும் இருந்தது. இந்த பெகாசஸ் ப்ராஜெக்டை உருவாக்குனது ஒரு இஸ்ரேல் குரூப். அவங்களுக்கான கஸ்டமர்ஸ் உலகளவில் நிறைய நாடுகளுடைய அரசாங்கங்கள் மட்டும்தான். இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 300 பேரை உளவு பார்த்ததா அம்னஸ்டி ரிப்போர்ட் சொல்லிச்சு. எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணாங்க, அறிக்கை கொடுத்தாங்க, ஆளுங்கட்சியை திட்டினாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக யூஸ் இல்லை. ஏன் உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணி விசாரணைலாம் பண்ணாங்க. ஆனால் இதில் கன்க்ளூசிவாக எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சு. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த விசாரணைக்கு கோஆப்ரேட்டே பண்ணல அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. அப்போயும் இது பெரிய நியூஸ் ஆகலை, அப்படியே மறந்துட்டு அடுத்த பிரச்சனைக்கு எல்லோரும் தாவிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கலாம். அப்படி யாரும் மறக்கக்கூடாது அப்படின்னா இயக்குனர் மகேஷ் நாராயணன் அந்த ஒரு இஷ்யூ அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். பேட்ரியட் டேனியல் ஜேம்ஸ் டிஆர்டபிள்யூவில் அனலிஸ்ட்டாக இருக்கார். ஜேபி சுந்தரம்ங்கிற ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் பெரிஸ்கோப்புங்கிற ஒரு ஆப்பை உளவு பார்க்க யூஸ் பண்ணுறதாகவும் அந்த ஆப்போடைய கண்ட்ரோலை ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு தரப்போகிறதாகவும் சந்தேகப்படுறாங்க. அதே கட்சியை சேர்ந்த சக மினிஸ்டர் நளினி ராமகிருஷ்ணன் தனக்கு ரொம்ப நம்பிக்கையான டேனியல் ஜேம்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க, விசாரிக்க சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் முதலாக இந்த ஆப்புக்கு அப்ரூவல் வாங்கினது. ஸோ இது தப்பான கைகளுக்கு போயிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த விசாரணையில் தெரிய வர விஷயங்கள், இதில் மாட்டிக்கிட்டு பலியாகிற ஆட்கள், இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கிற டேனியலுக்கு வர ஆபத்துகள், இதையெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த பேட்ரியட். மம்முட்டி, மோகன்லால் 2 பெரிய ஸ்டார்ஸ், கூடவே ஃபஹத் ஃபாசில், தர்ஷனா, குஞ்சாக்கோ போபன், நயன்தாரான்னு எல்லோரும் இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த ஐடியா ஸ்க்ரீன் பிளேல தான் அதிகமான நம்பிக்கையை வச்சிருந்திருக்காரு இயக்குனர் மகேஷ் நாராயணன். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டூ மச்சாகவே வச்சிட்டாருன்னு சொல்லலாம். பட் ஓவராலாக ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஸ்பை த்ரில்லர் படத்தை அவர் டெலிவரி பண்ணியிருக்காரு. முக்கியமாக மம்முட்டி, மோகன்லால் 2 பேருக்குமான சீன்ஸ் அவங்க 2 பேருடைய ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். See You Soon மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் லைஃப் த்ரில்லரை டைரக்ட் பண்ண இயக்குனருக்கு டெக்னாலஜியோட ஆபத்து என்னங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை ஒரு சென்ட்ரல் கான்ஃப்ளிக்டாக வச்சு அதால் பாதிக்கப்படுற ஒரு ஸ்கூல் பொண்ணு, அதை விசாரிக்க நினைக்கிற கம்பெனி எம்ப்ளாயி, இந்த விஷயத்தை டச் பண்ண நினைக்கிற எல்லாருமே இறந்து போகிறதுன்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நகருது இந்த கதை. இது புது கான்செப்ட்லாம் இல்லை. எனிமி ஆஃப் த ஸ்டேட் மாதிரியான நிறைய படங்கள் நம்ம மைண்டில் வந்துட்டு தான் போகுது. பட் இன்னமும் கூட ரெலவெண்ட்டாக, ரிலேட்டபிளாக இருக்கிற ஒரு பிரச்சனை, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகும்போது கன்வின்சிங்காக இந்த வேர்ல்டு உள்ள இம்மர்ஸ் ஆகி கேரக்டர்ஸோட ஜேர்னியை ஃபாலோ பண்ண முடியுது. பர்டிகுலராக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 50-55 நிமிஷங்கள் மூச்சு விட டைம் கொடுக்காம அவ்வளவு விறுவிறுப்பாக கதையை கொண்டு போயிருக்காங்க. மிஷன் இம்பாசிபிள் படத்துடைய டேசி வெர்ஷன் மாதிரி பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் அடுத்து போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour முடியும் போது தான் ஒரு பாட்டு வருது. அங்கே தான் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸே கிடைக்குது. அந்த பாட்டு எடுக்கப்பட்ட விதமும் வித்தியாசமாக சுவாரஸ்யமாக இருந்தது. டேனியல் கேரக்டர் சூப்பர் ஹீரோ கிடையாது, டிப்பிக்கல் மாஸ் ஹீரோவும் கிடையாது. பட் கேப்பபிளான, ஸ்மார்ட்டான, வரப்போகிற ஆபத்துக்கு முன்கூட்டியே தயார் பண்ணிக்கக்கூடிய ஒருத்தர். இந்த ஒரு கேரக்டரைசேஷனை வச்சு செம்மையாக ப்ளே பண்ணுறாரு டேரக்டர். இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்ச இன்னொரு ரைட்டிங் டிசிஷன், நெகட்டிவ் கேரக்டர்ஸ் 2 பேருக்குமான டைனமிக்ஸ். மேலோட்டமாக பார்த்தா இந்த கார்ப்பரேட் வில்லன்கள் மாதிரியான அப்பா பையன் தான். பட் 2 பேரும் பேசிக்கிற விதம், பையன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற சீக்ரெட், கிளைமேக்ஸில் பையன் அப்பா கிட்ட பேசுகிற விஷயம், அதனால் ஏற்படுற ஒரு இம்பாக்ட், இதை வச்சே ஒரு கதை எழுதலாம் போல இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த டைனமிக்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக எழுதின அளவுக்கு தனித்தனியாக இந்த நெகட்டிவ் ரோல்ஸை ஸ்ட்ராங்காக எழுதலை அப்படிங்கிறது உண்மை. நடுவில் நான் லீனியராக சில ஐடியாஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. முதல்ல பார்க்கும்போது பாயிண்ட்லெஸ்ஸாக தெரிஞ்சுது. ஏன்னா சம்மந்தப்பட்ட கேரக்டர் சேஃபாக இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க உயிருக்கு ஆபத்துன்னா அது பெருசாக தெரியாது இல்லையா. ஸ்டில் அந்த சீன் எடுக்கப்பட்ட விதம் எக்ஸலண்ட். அதை விட முக்கியமாக அந்த சீனுக்கான ஒரு கால் பேக் கிளைமேக்ஸில் வரும் பிரில்லியண்ட்டான ஒரு ஐடியா இது. இயக்குனர் இன்டென்ட் பண்ண அளவுக்கு அது முழுமையாக ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆச்சா அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் ஜீனியஸான ஒரு ரைட்டிங் ஐடியா இது. இப்படியான பல ரைட்டிங் ஐடியாஸ் இந்த படத்தில் இருக்குது. விளாக் மூலமாக அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு கேரக்டர், விசில் ப்ளோயர் மாதிரியான ஒரு கேரக்டர், தப்பான காரியத்துக்கு உடந்தையாக இருந்தாலுமே கூட தன்னுடைய டீலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் ஜட்ஜ் பண்ணாத ஸ்க்ரீன் பிளே, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஃப்ளைட்டில் ஒரு சண்டை நடக்கும், அதுக்கான பில்டப், அந்த ஃபைட் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதம், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ரிடிகுலஸாக தெரியக்கூடிய ஒரு சீன். பட் ஸ்டன்னிங்காக இந்த சீனை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இயக்குனரும் ஸ்டன் கொரியோகிராஃபரும். தென் செகண்ட் ஹாஃபில் ஹாஸ்பிட்டலில் இந்திரன்ஸ் கேரக்டரோட மோகன்லால் பேசுகிற ஒரு சீனும் கூட, அந்த ஆக்ஷன் பிளாக்கும் ஒன்று இருக்குது. அதுவும் வெல் எக்ஸிக்யூட்டட். அந்த ஃபைட் ஜென்ரிக்காக தான் இருக்குது. பட் அதுக்கான பில்டப், அந்த லீடெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் ஒன்ஸ் சென்ட்ரல் கேரக்டர் இந்தியாவுக்கு வந்ததும் படம் செம்மையாக ட்ராக் ஆக ஆரம்பிக்குது. மாஸ் மூமெண்ட் இருந்தாலுமே கூட ஒரு கார் சேஸ் ஒன்று வருது, ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. ஆல்ரெடி கான்ஃப்ளிக்ட் என்ன, ஸ்டேக்ஸ் என்ன சிறப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டதுனால செகண்ட் ஹாஃபில் திரும்பவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்திலே கதை நகரும் போது போர் அடிக்க ஆரம்பிக்குது. மோகன்லால் என்ட்ரிக்காக கதையை ரீசெட் பண்ணி திரும்ப ஆரம்பித்த மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக வருது.
வில்லனுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அந்த வில்லனே தேடி பிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், அதுவும் டெக்னாலஜி தெரிஞ்ச அந்த ஒரு கேரக்டர் லூசுத்தனமாக ஆதார் கார்டை பப்ளிக்ல யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருந்தது. இந்த லாஸ்ட் ஹாரில் ரொம்ப ஜெனரிக்கான சினிமேட்டிக்கான மூடுக்கு படம் போயிடுது. ஒரு வீடியோவை பார்த்து பப்ளிக் ரியாக்ட் பண்ணுற விதம், அதோட கான்சிக்வன்சஸ் காட்டினதெல்லாம் படு கிளீஷே. எனக்கு இந்த படத்தில் முக்கியமான டர்ன் ஆஃபாக இருந்தது 2 ஹீரோஸை தாண்டி மற்ற நடிகர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸ் தான். பெரிய நடிகர்கள் வரும்போது சாதாரணமாக சில்லியாக தெரிகிற சில விஷயங்களுக்கு கிரெடிபிலிட்டி கூடும், நம்பும்படி இருக்கும். பட் அதுக்குன்னு கேமியோன்னு கூட சொல்ல முடியாத லெவலில் இருக்கிற கேரக்டர்ஸில் எதுக்காக பாப்புலரான மெயின் ஸ்ட்ரீம் நடிகர்கள் அப்படிங்கிறது புரியல. மோகன்லாலே ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் வராரு, பட் ஸ்டில் அது எஃபெக்டிவாக தான் இருக்குது. பட் தர்ஷனா, நயன்தாரா, ரேவதி, இந்திரன்ஸ், இஷான் சௌகத்னு எல்லாருமே வீணடிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோலோ ஆன்டாகனிஸ்டாக ஃபஹத் ஃபாசில், ராஜீவ் மேனன் 2 பேருமே கேரிகேச்சர்ஸாக தான் தெரியுறாங்க. ஃபாஃபாவை இந்த டிரான்ஸ் வேலைக்காரன் ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு மோடில் பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு பெரிய ரூமில் நின்று கத்திக்கிட்டே இருக்காரு பாவம். ஃபோனில் பேசுகிற சில சீன்ஸில் அவரோட எனர்ஜி, கண்ணில் தெரிகிற அந்த வெறியெல்லாம் டெரிஃபிக்காக இருந்தாலுமே கூட அதெல்லாம் வெகு சில இடங்களில் மட்டுமே. வில்லனுக்கு இந்தியா முழுக்க எல்லா சிசிடிவிக்கும் ஆக்சஸ் இருக்குன்னு காட்டினதெல்லாம் அகைன் ரொம்ப கன்வீனியன்ட்டான கிளீஷே போங் ஐடியாஸ். இந்த ஆப்போட பாதிப்பை பற்றி ஒரு சின்ன சர்க்கிளை தாண்டி ஏன் யாருமே பேசலை அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு கன்வின்சிங்காக சொல்லப்படலை. ஏன்னா சோஷியல் மீடியா ப்ரெவலண்ட்டாக தான் இருக்குது, ஸ்டில் அந்த ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படலை. எனக்கு சில இடங்களில் லைட்டாக வேட்டையின் படம் மைண்டில் வந்துட்டு போச்சு. மம்முட்டியும் டெரிஃபிக்காக இருக்காரு. சண்டை காட்சிகளில் கொஞ்சம் சோர்வு தெரிஞ்சாலுமே கூட அது அந்த கேரக்டரோட ஏஜுக்கு அப்ராப்ரியேட்டாக தான் இருக்குது. மோகன்லால் வர சில சீன்ஸில் தன்னுடைய ஸ்டார் பவர், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் மூலமாக திரைக்கதைக்கு மைலேஜ் கொண்டு வந்துடுறாரு. மம்முட்டியோட ஃப்ரெண்டாக வர ஜரீன் ஷிஹாப் ரொம்ப மெஷர்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கர அண்டர் ரேட்டடாக கவனிக்காமே போகும் தான் நினைக்கிறேன். பட் சேட்லி மற்ற ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாருமே அண்டர் ரிட்டனாக தான் இருக்காங்க. ஸ்டில் தர்ஷனா, நயன்தாரா, ரேவதின்னு எல்லாருமே அவங்க வரது ஒரு சில சீன்ஸாக இருந்தாலுமே கூட லோக்கி பர்ஃபார்மன்ஸ்லேயே ப்ரெசன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுறாங்க. சுஷின் ஷாமோடைய மியூசிக் இந்த ஜானர் படங்களுக்கான ஒரு ஃபெமிலியர் ஸ்டைலில் இருந்தாலுமே கூட முக்கியமான மொமெண்ட்ஸுக்கு ஒரு வெயிட்டை தருது, டென்ஷன் அதிகப்படுத்துது, படத்தோடைய டோனை ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியை கன்வே பண்ணுது. விஷுவலாக நல்ல கிராண்டான ஒரு படம். படத்தோடைய மூடும் மொமெண்டமும் கெடாமல் பார்த்துக்கிறாங்க சினிமாட்டோகிராஃபர் மனுஷ் நந்தனும். டேரக்டரோட சேர்ந்து இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிற ராகுல் ராதாகிருஷ்ணனும். ப்ரொடக்ஷன் டிசைன், சிஜி எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபைன் ஒர்க். மொத்தத்தில் இந்த பேட்ரியட் எதிர்பார்த்த அளவுக்கு செம்ம சாலிடான ஷார்ப்பான ஒரு படம் இல்லை. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் ஹிக்கப்ஸ் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் வந்து போகுது. ஸ்டில் ஓவராலாக ஒரு டீசென்ட்டான பைசா வசூல் திரைப்படம். தியேட்டரில் பார்க்க ஒருத்தான ஒரு படம் தான், ட்ரை பண்ணுங்கள். சென்னையில் தமிழில் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல, பட் சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது மலையாளம் வெர்ஷன். UA 16+ ரேட்டிங் சரியே.